பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் விஷயத்துலயும் பொருந்தும். சர்க்கரை வியாதி வந்தா மூட்டுல பிரச்சனை வரும், தோல் மூட்டுல பிரச்சனை வரும், தோல் மூட்டு வலியெல்லாம் வரும் அப்படின்னு ஏத்துக்கிட்ட மக்கள் நம்ம எப்படி சொல்லி ரிவர்ஸை சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க மூட்டுகள் எல்லாம் தேய்மானங்கள் ஆகுது, அதனால அவங்களுக்கு மூட்டுகள் சரியா இயங்காம உங்க உடல் வந்து வேகமா இயங்க முடியாம நிறைய பாஸ்டர்லாம் பிரச்சனை வரனாலதான், அதனாலதான் உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மள மேலும் கீழையும் பார்ப்பாங்க. நம்ம கிட்ட வாகனங்கள் இருக்கு, அதுக்கு தரமான ஃபியூல் வேணும், அந்த ஃபியூலோட பிரைஸ் வந்து அஃபோர்டபுளா இருக்கணும், ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவா இருந்தா ரொம்ப நல்லது. அந்த ஃபியூலுக்கு பொருத்தமான நம்ம வாகனங்கள்ல எந்த டேமேஜஸ் எதுவும் இல்லாம இருந்தா ஒரு நல்ல ஃபியூல், நல்ல மெஷின், அடிக்கடி இந்த வாகனத்தில் உள்ள எந்த பார்ட்ஸ்லயுமே வந்து பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ அந்த வாகனத்தோட லாஞ்சிவிட்டி, டியூரபிலிட்டி, எத்தனை வருஷம் அந்த வாகனம் நம்ம கூட வரும். இதே கான்செப்ட் தான் நம்ம உணவும் நம்மளுடைய உடலும். ஸோ வந்து நம்மளுக்கு தரமான உணவு அது மட்டும் போதாது, நம்ம உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த உடம்புல அத்தனை ஃபங்க்ஷன்ஸும் ஒரு மாதிரி ஆப்டிமலா ஃபங்க்ஷன் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல வந்து மிஸ்மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல உடம்பு, நல்ல ஃபிட்னஸ் நல்லா இருக்குது, ஆனா தரமான உணவு இல்லை. ஸோ இந்த மாதிரி மிஸ்மேட்ச் வர்றப்போ அப்போ நம்ம உடம்பு வந்து டியூரபிலிட்டி, அதோட லாஞ்சிவிட்டி அது எப்படி இருக்கும். ஸோ வாகனமும் சரி நம்ம உடம்பும் சரி கொஞ்சோண்டு ஃபியூல், அதாவது ஆப்டிமல் ஃபியூல் வச்சு மேக்சிமல் எஃபிஷியன்சியோட இயங்க வைக்கணும், அதுதான் கோல். அது மட்டும் இல்ல, வாகனமும் சரி உடம்பும் சரி பழுதாகாம இருக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மெஷினும் சரி உடலும் சரி டாப் கியர்ல இயங்க வைக்கணும். டாப் கியர்ல இயங்கலைன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு மோட்டார் ரேஸ் பைக், அது வந்து ஃபைனல் கியர்ல இயங்க வைக்காம ஒரு செகண்ட் கியர், தேர்ட் கியர்லயே நம்ம வந்து வேலை வாங்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த மெஷினை வந்து டாப் கியர்லயும் அப்பப்போ இயங்க வைக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு மெஷின் வந்து ரொம்ப ஹை ரேஸ் பைக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டாப் கியர்லயே இயங்கிக்கிட்டு இருக்கும், அதுல ஏராளமான பிரச்சனைகளும் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலான பிரச்சனை நம்ம உடம்புலயும் இருக்கு. நம்ம உடம்ப டாப் கியர்லயும் இயங்க வைக்கணும். அதே சமயத்துல பேலன்ஸ்டா, ரொம்ப அதீதமா ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங் இந்த மாதிரியும் பண்ணிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ இன்டென்சிட்டிலே அந்த இதுலயே போயிடுவோம், அது மூலமா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃபிட்னஸ் கோல்ஸ் வரும்னு எதிர்பார்ப்பாங்க. அது சாத்தியம் இல்லை. உடற்பயிற்சின்னு பார்த்தா நம்மளுக்கு ஒரு 2 கிளாசிபிகேஷன் இருக்கு. ஒன்னு வந்து கார்டியோ, இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இந்த கார்டியோலயும் நம்ம உடம்ப டாப் கியர்ல இயங்க வைக்க முடியும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லயும் நம்ம உடம்ப டாப் கியர்ல இயங்க வைக்க முடியும். சிமிலர்லி நம்ம அந்த கார்டியோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து லோ இன்டென்சிட்டி ஃபார்மேட்லயும் நம்ம பண்ணலாம். பட் ஆனால் அது எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து வெறும் லோ இன்டென்சிட்டி ஃபார்மேட்லயே எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா டாப் கியர் போகாம ஹை இன்டென்சிட்டிக்கு போகாம அந்த உடம்பு பழுதாக வாய்ப்பு இருக்கு, பெர்மனண்டா பழுதாக வாய்ப்பு இருக்கு. மெஷினுக்கு என்ன பிரச்சனையோ டாப் கியர்ல இயங்க வைக்காம வண்டி அப்படியே வந்து ஒரு மீடியம் கியர்லயே நம்ம வேலை செய்ய வச்சா என்னென்ன பிரச்சனை மெஷினுக்கு வருதோ அதே பிரச்சனை நம்ம உடம்புக்கும் வரும். ஸோ அதனால நம்ம பேலன்ஸ்டா அப்பப்போ நம்ம பாடியோட மேக்ஸிமம் ரீச் என்ன, நம்ம ஹார்ட் ரேட் உதாரணத்துக்கு 150 பீட்ஸ் 200 பீட்ஸ்லாம் பண்ண முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. அந்த ஜோனுக்குள்ள போகாம ஒரு 100 பீட்ஸ் 120 பீட்ஸ் பர் மினிட் அந்த ஜோனுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம மீடியம் கியர்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். அந்த உடம்பு பெர்மனண்டா ஃபிட்னஸ் வந்து லூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம உட்கொள்ற உணவு வந்து ஒரு ஃபியூல் மாதிரி தானே, அது வந்து உடம்புக்கு அதுல இருக்க சத்து ஃபுல்லா, அந்த நியூட்ரியன்ஸ் ஃபுல்லா உடம்புல இருக்க அத்தனை பாகங்களுக்கும் சீரா முழுமையா போய் சேரணும், போதிய அளவு போய் சேரணும். அப்படின்னா தான் எல்லா உடல் உறுப்புகள் எல்லாமே சீரா இயங்கும். அப்படி எல்லாமே ஒருங்கிணைஞ்சு சீரா இயங்கும் போது தான், உடல் உறுப்புகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு சீரா இயங்கும் போது தான் அதனுடைய முழு செயல்திறன், அட் ரெஸ்ட், முழு செயல்திறன் டியூரிங் எக்ஸசைஸ் இதெல்லாமே வெளிப்படும். ஸோ இதெல்லாமே ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த ரத்த ஓட்டம் அப்படின்னு வந்தாவே நம்ம இருதயம் வந்துடும். இருதயம் என்ன பண்ணுது, பிளட்டை சப்ளை பண்ணுது. பிளட்ல என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஆக்சிஜன் எப்படி வருது, நம்ம நுரையீரல் நல்லா வேலை செஞ்சா நல்ல ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு வருது. இது இந்த இருதயத்தையும் நுரையீரலையும் தானா நம்ம வந்து எஃபிஷியண்டா ஆக்க முடியுமா? அதுவே சும்மா நம்ம ரெஸ்ட்லயே இருக்கிறோம், நல்ல ஆகாரம் தான் சாப்பிட்றோம், போதிய அளவு தான் சாப்பிட்றோம், ஆனா எக்ஸசைஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து சீரா இயங்க வைக்க முடியுமா? நம்ம வந்து இந்த கார்டியோ சொன்ன பாத்தீங்களா, கார்டியோ அதுல ஹை இன்டென்சிட்டி இருக்கு, லோ இன்டென்சிட்டி கார்டியோ இருக்குது. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்ல ஹை இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு, லோ இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இருக்கு. இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணணும். ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம ஒரு 4 நாள் ட்ரைனிங் பண்றோம்னா ஒரு நாள் வந்து ஹை இன்டென்சிட்டி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அடுத்த நாள் வந்து லோ இன்டென்சிட்டி கார்டியோ. இந்த மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் சேலஞ்சஸ் வந்து நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம இருதயமும் நுரையீரலும் நல்லா அதுக்கெல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டு
அதெல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெல்டல் மசில்ஸ், நம்ம தசைகளை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல் பாடி ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ணி அது மூலமா தான் நம்மளோட இருதயம், நுரையீரல் எல்லாம் நம்ம வந்து அந்த அந்த இன்ஜின் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம ஸ்ட்ராங் ஆக்க முடியும்.